இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு இப்படி போர் அடிக்குது, என்ன பண்ணணும்னே தெரியல. சரி, 3 காயின் இருக்கு, வச்சாச்சு இந்த பப்பி ஹவுஸ்ல போட்டு ஜாலியா விளையாடலாம். நம்ம எவ்வளவு கொடுத்து வாங்கலாம். போய் எடுத்துருச்சு. எடுத்து போயிடுச்சு. இப்போ காயினும் இல்லையே. சரி வாங்க நருட்டோ. ஈச்சைனா இருக்கே பொம்மை உங்களுக்கு இதை வச்சு நான் என்னதான் விளையாடுறேன், போதும் அடிக்குதே. என்ன இதுவா பிடிக்கலையே, இதில் போடுமா? லேட் ஆகுதே. ரெடி வேலை இருக்குது இன்னைக்கு பார்த்து. இன்னும் போர் அடிக்குது. கடவுள் எனக்கு ஏதாச்சும் வர கொடு. சோடி ஒரு மேஜிக் புக்கு கிடைச்சாச்சு. மேஜிக் வாட்டர் புக்கு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்படியே அன்பாக்ஸ் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ இந்த நோட்டை எடுக்கிறேன். இது எனக்கு பிடிச்ச நோட்டு நினச்சிக்கிறேன். நான் இதே நான் உங்களுக்காக எடுக்கிறேன். எல்லாருக்கும் ஸ்பேஸ் நான் பிடிக்கும், அதனால் இந்த நோட்டை அப்படி வச்சுட்டு நான் எடுக்கிறேன். இது எடுப்போங்க. வீனஸ் மாசு இதெல்லாம் இருக்குது. சரி வாங்க. அப்பா வீனஸ் எனக்கு இதுதான். வீனஸ் அதான் கைஸ் கலர் பண்ணோம். சூப்பராக இருக்குது கைஸ், எனக்கு பிடிச்சிருக்கு கைஸ். ஆனால் நீங்கள் சீக்கிரமாக பண்ணி முடிச்சிருங்க கைஸ். அது வேலை நான் சொல்லி வந்துட்டேன். நான் பாருங்களேன், அழகாக இருக்கு பாருங்க கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சூப்பராக இருக்குது கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ரேட்டு 100 ரூபா தான், வேணால் வாங்கிக்கோங்க. 100 ரூபாய்க்கு இது ஒழுத்தா போடணும்னா கொஞ்சம் நல்லா ஒழுத்தா வருது. அதுக்கு நீங்கள் வேணும்னா ஏதாச்சும் போர் அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அவங்க தம்பி தச்சிட்டனா விளையாடுவீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 நோட்டு வாங்கிக்கோங்க, 100 ரூபா தான். ஓகேயா? அதனால் பாய் கைஸ். இது எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சித்ரா திருவிழாவில் நான் வாங்கியிருந்தேன் கைஸு. என்ன இன்னைக்கு மே தானே, மே 12 வாங்கியிருந்தேன், டேட் 12 வாங்கியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நீங்கள் நல்ல கடை தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஏதாச்சும் கடை இருந்துச்சுன்னா அதில் இருக்காது. அதனால் நீங்கள் தேடி வாங்குங்க. பாய்.